ஹலோ ஏண்டா என்னடா அதனால இந்த இடத்த விட்டு நீங்க இப்பவே கிளம்பணும். I got you. வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் கத்துவியா? என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. கைஸ், நம்ம ஸ்வாக் ஹவுஸை வந்து பயங்கரமா ரெடி பண்ணியாச்சு, பார்த்துருப்பீங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணப்போ இந்த வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் வச்சிருந்தோம். இதை வந்து புதுசாக நம்ம சிரில் தாஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஓ மை காட், இப்பெல்லாம் வந்ததே இல்லடா, சத்தியமா இப்படி வந்தது இல்லடா. கீழே இறங்குச்சு பத்தியா? எங்கடா? இங்கே தான்டா இருக்கு, இன்னும் மரத்தில் தான் இங்கே இருக்கு. ஷிட், வவ்வால் தானே? குருவி, ரெண்டுமே குருவி. வவ்வால் கிடையாது. வவ்வால் இல்லையா? ரெண்டுமே குருவி. வவ்வால் தானடா? வவ்வால் மாதிரி தெரிஞ்சுச்சு. இல்லை, வீடியோவில் ஸ்லோ மோஷன் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த மாதிரிலாம் இங்கே நடந்ததில்லை கைஸ். இதுக்கு முன்னாடி இப்படி குருவிலாம் வந்ததில்லை. நாங்கள் 3 AM எடுக்கலான்னு கரெக்டாக 3 மணிக்கு எழுந்துச்சி இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டணும். நிறைய பேர் நான் சொல்கிறத வந்து நம்ப மாட்டேறீங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த காட்டணுன்ட்டு இருந்தேன். அதை இப்போ தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண கத்திட்டு உள்ள விடுவோம். ஓகே, ரொம்ப ஏரியில போறாங்களா? கருமண்டாடே, என்னடா இது? ட்ரெஸ் இல்லாம இருப்பானுங்கிறாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஏதோ பிராந்தல் இதுக்குள்ள பூந்த மாதிரி இல்ல. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. இல்ல, எனக்கு புரியல. காட்டான் கேமரா அப்படின்னு வீடியோஸ்லாம் வரும்ல, லாஜிக்குள்ள திடீர்னு போலீஸ் கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ஜிப்பு போற சவுண்ட் இது. பேண்ட் ஜிப்பு. வாங்கடா, எந்திரா டேய், ஒரு நிமிஷம் வாடா. 3 AM சேலஞ்ச் பண்ண போகிறோம். த பிக்சர் கேம். டக்குனு வாங்க, வெளியே வெயிட் பண்ணுறோம். எவ்வளோ நேரம்டா கிளம்புவீங்க? அதெல்லாம் கட் பண்ணிடுறா. சட்டை போடாம வெயில் போட முடியல. பாரு எப்படி வராம ஓடுது கைஸ். பேக் வித் another வீடியோ. இன்னைக்கு வந்து இந்த பிக்சர் கேம் அப்படின்ட்டு ஒரு 3 AM சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். ஆக்சுவலா இது வந்து ஃபாரின்ல ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். கொடைக்கானல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் தங்கி இருந்திருப்போம். காட்டேஜ்னு நினைக்கிறேன். அங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு லேடி வந்து அங்க ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லி நமக்கு சில போட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதை செக் பண்றதுக்காக அங்க போனப்போ அங்க வீடியோ எடுத்துட்டு கடைசியா அந்த இடத்துல பிக்சர் கேம் ப்ளே பண்ணிட்டு வரதா தான் என்னோட பிளான் இருந்தது. என்கிட்ட அங்க ரொம்ப பேனிக் ஆனனால அதை அங்க பண்ண முடியல ஆக்சுவலா. ஸோ இப்போ ஏன் இங்கே இந்த பிளான் வந்திருக்குன்னா, சிறில் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லேண்ட் விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருந்தான். ஏதாச்சும் நீயே சொல்லிடு. அந்த லேண்ட் ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. போமே தான் உங்கள்கிட்ட கேட்டேன், அந்த ஆளுங்கள்ட்ட, என்னங்க பாதையே இல்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே சொல்கிறீங்க இடம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னால், நீங்கள் வாங்க ப்ரோ, இடத்த பாருங்கள், இடத்த பார்த்தா உங்களுக்கு உண்மையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இடம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இடம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் தூரத்துலேயே வந்து என்னன்னா சுடுகாடு இருந்துச்சு. ஆனால் இடம் அதுக்கு பக்கத்தில் நல்லா இருந்துச்சு, இடம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆமாம், அதை பார்க்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அமானுஷமான விஷயம் பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சது. எனக்கு கால் அங்கே போயிட்டு வந்தோன்னே காலில் எரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க வீட்டில் தூங்கும் போதே தூங்க முடியலன்னு சொல்லி இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே பேரநார்மல் ஆக்டிவிட்டி அவன் லைஃப்பில் நடக்கிறதா சொல்கிறான். அருண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நைட்டில் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சுலாம் உட்காந்துருப்பான், ஒரு மாதிரிலாம் பண்ணுவோம். அலைமீனும் நைட்ல எல்லாம் தூக்கத்துல எல்லாம் ஒரு மாதிரி பயந்து கத்துவார், ஏதாவது அவரெல்லாம் போய் லைட்டாக தொட்டாலே. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஷன் ஆகுறது, அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நாளா. சொல்கிறா நீ பார்த்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, நான் காலையில் உடனே பார்த்துக்கலாம், ஒன்றும் இருக்காது, ஏன்னா கீழே எரியுதுன்னாரு.
என்கிட்ட அந்த மருந்து கூட கேட்டாரு, உள்ள ஆரஞ்சு கலர் ஸ்ப்ரே ஒன்று அடிப்போம்ல, அந்த மருந்து கூட கேட்டாரு. அப்புறம் நான் அதை அனுப்பி விட்டேன், அதையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு. ஒரு நாளைக்கு இருந்து கிளம்புனப்போ வாங்கி அடிச்சு சரியாவிடான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அங்கே வீட்லேயும் தூங்க முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இங்கே வந்துடலாம், எனக்கு அங்கே வீட்டில் அங்கே தனியாக இருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. காசுக்கு ஃபோன் பண்ணி சரி நான் இங்கே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி உன்ட்ட சொல்லி சொன்னேன். உடனே சரி நீங்கள் கிளம்பி நீ வந்துரு நண்பா அப்படின்னா வந்து இங்கேயே எனக்கு என்னன்னா தூங்கவே முடியல. சோப்பெல்லாம் ஊற்றி கழுவுறாங்க, லிட்டரலி சோப்பை போட்டு தேய்க்கிறான் உள்ளங்காலில். எரியுதுன்ற ரொம்ப ரேர், இதுக்கு முன்னாடி இப்படி எனக்கு ஆனதில்லை. கைஸ் மணி இப்போ கரெக்டாக கூகுள்லேயே போட்டுருக்கு. ஏ சரி, வாட் இஸ் த டைம் நவ? It's 2:37 a.m. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் 3 AM ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரோ பேசலான்ட்டு தான் வெளியில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இவனுங்களும் கிளம்பணுன்றதுக்காக சீக்கிரமாக எழுப்பணும். 1/2 hour முன்னாடியே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த பிக்சர் கேம் அப்படின்றது எப்படின்னா, ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணுவோம். அதை நான் ப்ராசஸ் அப்படியே சொல்கிறேன். என்னாச்சு என்ன விழுந்துச்சுடா மேல இருந்து? எல்லா விழுந்துச்சு மேலே இருந்து. நெருப்பு மழை பெஞ்ச மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறேன். அந்த ரிச்சுவலோட ப்ராசஸை வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இதில் முக்கியமாக பண்ண போகிறது என்னன்னா, இந்த ரிச்சுவல் பண்ணதுக்கப்புறம் எல்லாரையுமே தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுப்போம். இங்கே அமானுஷங்கள் இருந்தால் அந்த ஃபோட்டோஸில் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ரொம்ப அமானுஷம் அவனுக்கு நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறான். மேபி அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது எதனா இங்கே அமானுஷங்கள் இருந்தால் கூட நமக்கு அந்த ஃபோட்டோஸில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ட்ரை பண்ணலாம். எனக்கு எதுவுமே தெரியலடா. எனக்கும் தெரியல. ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். இப்போ எனக்குலாம் வந்து நிறைய இருக்குண்ணா. தூக்கத்தில் எந்திரிச்சு என் இந்த கையை இப்படி பிடிச்சி இப்படி யாரையோ குத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்தது கூட சொன்னா. கட்டில இருந்து அப்படியே இப்படி குத்துறியா இப்படி வீட்டிலேருந்து இங்கே முடியாததுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறப்ப எனக்கு அந்த பயம் தெரிஞ்சுக்கல. இப்போ எப்படி ஒரு சீரியஸாக சொல்லும்போது அங்கே வந்து இவன் வீட்டில் ரூமில் தனியாக தூங்கிட்டு இருப்போம். மாதிரி இருக்கப்ப நீங்கள் உங்கள் கூட இருக்கப்ப எனக்கு அது தெரிஞ்சுக்கல. அதனால தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பயங்கரமாக ஆச்சு. எனக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது, கால்லேருந்து அப்படியே ஏறுது, அப்படியே பரவுற மாதிரியே இருக்குது. அதனால தான் எனக்கு ஒன்றை நான் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயம். என்ன குச்சி விழுந்துச்சு மரத்துல இருந்து. குச்சி கிடையாது, தண்ணி விழுந்த மாதிரி சவுண்டு. தூரத்தில் ஹைட்ல இருந்து பார்ப்போம் ஏரியாவில் எதுவும் இருக்கான்ட்டு. கோழி அது கோழி பார்த்து. ஓகே கைஸ், கூகுளில் போய்ட்டு இந்த பிக்சர் கேம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸ்டெப் 1ல இருந்து கிட்டத்தட்ட ஸ்டெப் 3 அப்படியே வரிசையாக ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. அதுக்கப்புறம் வார்னிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டெப்பு இருக்குன்னு உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இதில் மினிமம் வந்து ஒரு 2 பீப்புளாவது இருக்கணும். ஆனால் பீப்புள் அதிகமாக இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ரிச்சுவல் வந்து நம்ம பண்ணுறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ஒரு பெரிய லாங் ரோப் தேவை. பிளாக் கலர் ரோப்பாக தான் அது இருக்கணும்னு நான் வேற ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன். நான் இதில் அப்படி போட்டல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு மிரர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமரா தேவை, அதில் ஃப்ளாஷும் இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட அந்த கேமரா, என்னோட பழைய கேமராவில் தான் நான் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லி அந்த கேமரா வாங்கிட்டு போயிட்டான். ஸோ நாங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி அதை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து தேவை. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆல்கஹாலை வந்து ஊற்றி வைக்கணும். அதை ஊற்றி ஃபர்ஸ்ட் ஒரு ரோப் உங்ககிட்ட வேணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரோப்பை வந்து சுற்றி சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணி சென்டரில் வந்து அந்த கண்ணாடி கிளாஸை வச்சு அதில் ஆல்கஹாலை ஊற்றி வைக்கணும். உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் அப்படியே போக உங்ககிட்ட சொல்றேன். இதுல வார்னிங்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரிச்சுவல் பண்றதுக்காக ஒரு ரோப் தேவைப்படுதுன்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ரோப்பை வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். அந்த சர்க்கிள்குள்ள தான் நம்ம ஆல்கஹாலை ஊற்றி ஒரு டம்ளர் வைப்போம். எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த சர்க்கிள்குள்ள நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பாயிண்ட பத்தியா, யாராவது அழுதாலோ இல்லை ஃபீல் பண்ணாலோ ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் ஆகி இல்லை உடம்பு ஏதாவது ஆகுது, ஷிவரிங் ஆகுது, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரோப்புக்குள்ளே போனால் என்ன, ரோப்புக்குள்ளே போகக்கூடாது, போனால் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து வார்னிங்னு போட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை மீறி அந்த ரோப்புக்குள்ளே போனால் நமக்கு தான் டேஞ்சர். போகிறேன் நல்லா போதையில் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி உட்கார சொன்னீங்கன்னா அவ்வளோதான் பண்ணுவான். ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிருக்கேன்றாங்க. அதுக்கடுத்து வார்னிங்ல கொடுத்துருக்கக்கூடிய 3வது பாயிண்ட் என்னன்னா, அவங்க பொசஸ்ட் ஆன மாதிரி வியார்டா பிஹேவ் பண்றாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 பேர் இதை பண்ண போறோம். அந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் வியார்டா பிஹேவ் பண்றாங்க,
வித்தியாசமாக செயல்படுறாங்கன்னா அவங்கள உடனே இமீடியட்டாக நம்ம வந்து அந்த கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடணும் வேற ஒரு இடத்துக்கு. இல்லைனா இது ரொம்ப ரிஸ்கில் போய் முடியும்னு சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட்டுமே அதே மாதிரி தான். யாராவது வியடாக எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா இமீடியட்டாக அந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க, அது கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. எல்லா 3AM சேலஞ்சுமே கேமை பாதியில் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இது வந்து டேஞ்சர், ஆக்சுவலாக நீங்கள் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணுறங்க, உங்களுக்கு எதனா வியர்டாக பிஹேவ் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டே வருதுனாலும் நமக்கு ஏதாச்சும் ஆகிடக்கூடாதுன்றக்காக தான் அவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. மேபி இது வந்து லீகலாக எதுவும் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றனால ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கூட இதை கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த கேம் விளையாண்டு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய கேர்ஸ்டாக இருக்காங்க, நிறைய சாபங்களுக்கு ஆட்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் இந்த கேம் பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். த பிக்சர் கேம்னு போட்டிங்கனாலே இன்டர்நெட்டில் வரும். கைஸ் இதை பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆல்கஹால் தேவைப்படுவோம். அதுக்கு வந்து நம்ம வோட்கா வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பிங்க் கலரில் இருக்கும். இது வந்து ஒரு பிங்க் வோட்கா. இது வந்து ஆக்சுவலாக ரிச்சுவல் முடிஞ்சோடனே கீழே ஊற்றணும். பாருங்க இன்னைக்கு பேய்க்கு ராவா அடிக்காத. நாங்கள் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்து குடிப்பேன். எனக்கு அந்த பழக்கம். இப்போ நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன், பார்த்துட்டு வாங்க. என்ன அவர் லைவ் பார்த்தேன், இன்ஸ்டா லைவ். அதனால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்புறம் கருப்பு கலர்ல ஒரு ரோப் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு பதிலாக இவங்க மூக்கணாங்க கயிறு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ஓகே, இதுவும் கருப்பு கலர் கயிறு தான். அது குடுகுடுப்பு கயிறு, அது கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க இதுக்கு இதை வச்சிருக்காங்க. இல்லை விற்பாங்களா இந்த இது சங்குலாம் கட்டி, அது கட்டுற இடத்துல போய் கட்டாமல் வாங்கிட்டு வந்தேன். திஷ்டி கயிறு கட்டுவாங்களே வீட்டு வாசல்ல. கொஞ்சம் தேவைப்படுது. ஆளால் பக்கத்தில் ஒன்று வச்சுக்கோங்கடா. இன்டர்நெட்டில் பார்த்து இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ரிச்சுவல் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன எதுவும் தப்பாகிடக்கூடாதுன்றதுக்காக நான் லேப்டாப்பில் வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். கைஸ் ஆக்சுவலாக இந்த கேமை வந்து குழந்தைங்கிற சவுண்டு தானே, பக்கத்து வீட்டில் எங்கேயாவது குழந்தை பிறந்திருக்கும்டா. இந்த ரிச்சுவலை பண்ணுறதுக்கு மினிமம் 2 பீப்புள் தேவை. 2 பீப்புளுக்கு மேலே இருந்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 5 பேர் இருக்கோம். நான், சிறில், அப்புறம் அருண், அப்புக்குட்டி, வெங்கடேஷ், மொத்தம் 5 பேர்கிட்ட இந்த கேமை வந்து இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இதை கேமுன்னு சொல்லலாம், ரிச்சுவல்னு சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சர்க்கிள், ஒரு பிளாக் ரோப்பில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஆல்கஹாலை வைக்கணும். தூக்கி போட்டு இது அமையவே இல்லை கைஸ். சரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல் படி ஒரு பிளாக் கலர் ரோப்பை சர்க்கிளாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நடுவில் ஆல்கஹாலை ஊற்றி வச்சாச்சு. இதுக்கடுத்து வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம லைட் ஆல்ரெடி ஆஃபில் தான் வச்சுருக்கோம். என்ன பண்ணோம்னா எல்லாருமே கையை பிடிச்சிக்கோங்க, கையை கொத்துக்கோங்க. எல்லாருமே மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கிட்டு ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்லுங்கள். இது வந்து ஃபாரினில் பண்ணனால இங்கிலீஷில் இருக்குது. நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்லிட்டு தமிழ்லேயே ஒரு தடவை சொல்லிப்போம். 3, 2, 1. ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. நாங்கள் உங்களை நம்புகிறோம், நாங்கள் உங்களை நம்புகிறோம், நாங்கள் உங்களை ரொம்பவே நம்புகிறோம். யா கமலேஷ், அப்படியே எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். மெயின் டோரியா? மெயின் பற்றி ஒன்று வேலை எடுத்துக்கணும். அப்பூட்டி கூட போ. மெயினாக உள்ள நேராக வர மாதிரி 2 கதவையும் ஓப்பன் பண்ணிடுங்க. இது வெளியே வெளியிலே லைட் ஆஃப் பண்ணுங்க. வெளியே லைட் ஆஃப், ஒரு லைட் இந்த என்ட்ரன்ஸ் லைட் அதை மட்டும் திறந்துடுறா. வெளியே இருக்கு லைட் ஆஃப் பண்ணுற. முக்கியமான பார்ட்டை வந்து நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த கண்ணாடி வந்து சீலிங்கை நோக்கி நம்ம இப்படி வைக்கணும். ஓகே, இந்த கேமோட எண்டில் இப்படி திருப்பி வச்சுக்கணும். வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுக்க போகிறோம். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எந்த ஒரு ஆத்மாவுமே நார்மலாகவே நம்மளோட வீட்டை சுற்றியுமே அலையும், நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் அதில் உள்ளே வர முடியும். இன்னும் சொல்ல போனால் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தால் தான் வர முடியும்னு சொல்லுவாங்க.
அதனால தான் நானுமே கோஸ்டல் பண்ணும்போது ஒரு பில்டிங்குள்ளே போகிறப்போ சம்டைம் மறந்துடுவேன். ஒரு சில டைம் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கேட்பேன், நான் உள்ளே வரலாமா, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டு தான் நிறைய வீடியோஸில் உள்ளே போயிருக்கணும், கவனிச்சிருப்பீங்க. நம்ம வந்து இப்போது 3 தடவை டோர் இஸ் ஓப்பன் ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு வந்து நம்ம ஒரு 3 தடவை சொல்லணும். டோர் இஸ் ஓப்பன் ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு வந்து நம்ம ஒரு 3 தடவை சொல்லணும். பின்னாடி ஏதோ கதவு தட்ட வந்துடுச்சு. சாந்துச்சியா இது எப்போ சாந்துச்சா? நீ சொன்னீங்க வேற டைட்டாக பிடிக்கிறா. சொன்னீங்க டோர் இஸ் ஓப்பன் அதில் என்ன வந்துருச்சு? டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் உள்ளே வரலாம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறோம். நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். The door is open, please come in. The door is open, please come in. The door is open, please come in. வெயிட் நாயா கூட இருக்கலாம். சீசர் அவுத்துருக்கு கட்டி தான் இருக்குது. நீ ஏன்டா பேய் பிடிச்ச மாதிரி பேசுற? மெதுவாகவே சொல்றா. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். எங்க வீட்டின் கதவு திறந்திருக்கிறது, நீங்க உள்ள தாராளமா வரலாம். இதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். நீங்க விருப்பப்பட்டா தாராளமா எங்க வீட்டுக்குள்ள வரலாம். எங்கள் கதவுகள் திறந்திருக்கிறது. ஆக்சுவலாக நம்ம ஒரு இங்கே 2 hours கிட்டக்க இப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம். ஒரு தடவை கூட பள்ளி கத்தல. ஆக்சுவலாக அதுவும் புதுசு சவுண்டு கேட்டுச்சு. இல்லை இப்போ இது நம்ம இந்த சொன்னோம்ல உள்ளே வாங்கன்னு சொன்னோம்ல, அப்போ எல்லாம் பள்ளி கத்திக்கிட்டே இருக்கு. வெளியே தான் கேட்குற மாதிரி உள்ளே கேட்கல எதுவுமே. சவுண்டு கேட்டுச்சு இப்போ. ஓகே, யாராவது இந்த வீட்டுக்குள்ளே, இதெல்லாம் ஆக்சுவலாக கேட்கக்கூடாது, நானே கேட்குறேன். யாராவது இந்த வீட்டுக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா அதுக்கான அறிகுறிகள் எதனா காட்டலாம். நீங்கள் ஹலோ எதுக்கு முடிச்சுட்டு தான் தெரியுமா? எனக்கு உடம்புலாம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இது கேளுங்க, என் முதுகு என்னோட அது என்னடா கீழே இருக்குங்க, அதெல்லாம் வலிக்குது. முதுகு கீழே பண்ணி அதெல்லாம் உள்ளே இழுத்து விட்டுறாரு. லூசு போய் மாதிரி கதை திறந்து வச்சுட்டு இருக்கோண்டா. வேற எதாவது நடக்குதா? அதை ஏன் டோர் இஸ் ஓப்பன் ப்ளீஸ் கம் இன். யாராவது இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வரலாம் தாராளமா. சவுண்டு மட்டுமே கொடுத்துட்டு எங்களை பயமுறுத்திடணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன். ஹலோ வரட்டும். சவுண்டு இப்போ வரைக்கும் வெளியில் தான் கேட்டிருக்கு, உள்ளே கேட்கல. அதான் உள்ள என்ட்ரன்ஸில் டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுல, அதான் உள்ளே வந்த மாதிரி ஸ்டெப் கேட்டுச்சு. இப்போ ஆக்சுவலாக ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு. இல்லை இதுக்கப்புறம் கை பிடிக்க தேவையில்லை, ரொம்ப கிளியராக கேட்டுச்சு. ஆக்சுவலாக யார் இருக்காங்களா? The door is open, please come in. ஆக்சுவலாக இந்த ரிச்சுவல் படி இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கவனிக்கணுன்றதுலாம் ரூல் கிடையாது.
இதை பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க போயிருந்தோம். நம்ம அந்த சவுண்டு கேட்டதுனால நம்ம அதை கவனிச்சுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓ, ஆக்சுவலாக இது போட்டிருக்கு ரூம்குள்ளே வந்து அறிகுறிகள் தெரியுமே போட்டிருக்கு. ஆமாடா, வரவழைக்கும் நிறுவனம் இப்போது அவர்களுடன் அறையில் இருக்கக்கூடும் என்பதை அறிந்து. Knowing that the entity they are summoning can now be in the room with them. Knowing that the entity they are summoning can now be in the room with them. Knowing that the entity they are summoning can now be in the room with them. கத்திக்கிட்டே இருக்கு. அதில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே காட்டிகிட்டு இருக்கு. புரியுதா? Knowing that the entity they are summoning can now be in the room with them. ஏன் கைஸ், இதிலே போட்டிருக்கு ஆக்சுவலாக. இதை நம்ம பண்ணோன்னே உள்ளே வந்ததுக்கான அறிகுறிகள் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நான் அதை கவனிக்கல, இப்போ தான் நான் பார்க்குறேன். சூப்பர், ப்ராப்பராக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். சலங்க சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு அது இல்லாமல் என்னோட உடம்பு வலிக்குது. எனக்கு சீரியஸாக உடம்பு வலிக்குது. முதுகு இருக்குல்ல, முதுகும் கீழ் முதுகும் வலிக்குது. ஸ்கூல் பேக்கோ வெயிட்டோ மாட்டினா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி. இருறா கேக்குதா? வீட்டுக்குள்ளே கேக்குதா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேசாதீங்களா, இருங்கடா. ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்போமா? அமைதியாக இருந்துட்டு ஃபோட்டோ எடுப்போம். இங்கே யாராவது இருந்தீங்கன்னா அறிகுறிகள் காட்டலாம். சீரியஸாக நீங்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு சின்ன அறிகுறி காமிச்சிங்கன்னா கூட நாங்கள் வேறு ஒரு ஓஜா போர்டு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி 1 or 2 days நாங்கள் உங்கள் கூட பேச ட்ரை பண்ணுறோம். நீங்கள் யார், உங்களோட கதைகள் நாங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கேட்டுச்சு. இது நாய். இதுக்கு முன்னாடி கேட்டுச்சு. கேட்டுச்சானே? கடைசியாக கேட்குறேன், உங்களுக்கு எதனா பேசணுன்னு விருப்பம் இருக்கா? எங்கள் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் பேசலாம். ஹலோ, எங்கள் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? பள்ளி கத்துது. இது வந்து பயங்கரமான விஷயம்டா. என்ன தெரியுமா, இப்போ நம்ம இதில் உட்காந்துருக்கோம், ஆனால் சாமி விஷயத்த சொல்கிறேன் சரியா. சாமிக்கே வந்து இது பண்ணுறதுனாலும் அந்த பதில் எப்படி வருதுன்றது வந்து இந்த பள்ளி சவுண்டு வச்சு தான் இது பண்ணுவோம். ஆமாம், வேறு எது சொல்லுங்க அவரில் பாருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் பள்ளி கத்தலை, சடனாக கத்துது. ஆக்சுவலாக எப்போயுமே இங்கே கத்திட்டு இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் கத்தலை. இல்லை நான் ஓகே. ஓமையா சம்மதம் உண்டு. ஹலோ, ஏண்டா என்னடா படித்த மாதிரி இருந்துச்சுன்னு என்னடா சொல்கிறேன்? டோர் ஓப்பன் பண்ணு. ஏய்க்கா, அதில் என்னன்னா இந்த மாதிரி ஆகிட்டா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோர் ஓப்பன். ஏய் இல்லைடா, நீ இப்போ டோர் ஓப்பன் பண்ணுன்றா. அது அதில் சொல்லவே இல்லை. என்னடா சொல்கிற? ஏன்னா இப்படி குத்துறீங்க? ஏய் நான் என்ன சொல்கிறேன், என்னடா நிஜமாக பார்த்துட்டோம். இதில் வந்துச்சுடும். இந்த ஆரஞ்சு கலர் சேர் இருக்குல்ல, இதில் வந்துச்சு. என்னடா சொல்கிற? நிஜமாக வந்துச்சுடும். சரக்கு பாட்டில் எங்கே இருக்கு? இங்கே தாண்டா ஊற்றிட்டு இங்கே தான் வச்சுட்டு நான் தானே வச்சேன். ஏண்டா நம்ம வீட்டு முன்னாடி சாமி தானே இருக்கு, ஒருவேளை தடுக்குதோ உள்ள வர விடாம. இந்த மாலையை மட்டும் எடுத்துருங்க. எடுத்து அவசரப்படாரா. இது கோயிலில் இது பண்ணாரா, வீட்டுக்குள்ள அப்புறம் என்ட்ராங்க. அதான் அந்த ரூமை திறந்து பார்ப்போம். வேணாங்க இங்கெல்லாம் எதுவும் இல்லைடா. நான் எதுவும் இல்லை.
சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கலாம். என்னடா படித்த மாதிரி இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்துருச்சு ஆக்சுவலாக. உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் உட்காந்துருந்தேன், நீங்கள் பின்னாடி எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. யாரும் தட்டின மாதிரி இருந்துச்சு, முதுகில் தட்டின மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக. அதனால அன்னைக்கு அப்பதான் சொல்லிட்டு இருந்தான். இல்லைடா உண்மையாக அடிச்சிச்சுடா பின்னாடி. அது இல்லைன்னு அடிப்பான் உடனே தூக்கி போட்டு அப்படின்னாங்க. உண்மையாக அடிச்சிச்சுடான்றேன். எனக்கு இந்த பயந்து எந்திரிச்சப்ப கூட எனக்கு இப்போ இந்த கை வலிக்குதுடா. எங்கேயும் இடிச்சிருக்கேன் பயந்து எந்திரிச்சதுல. ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டாக நடக்குது. இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி லைட்டாக நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அபண்டான பிளேசஸில் வர மாதிரிலாம் இல்லை, மைல்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு இதோட ரூல்ஸில் கிடையவே கிடையாது. நம்மளா பண்ண விஷயம், நம்மளா போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். 3 தடவை இப்படி ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்துக்கலாம். யார் ஃபோட்டோ எடுக்கிறதோ அவங்க கண்ணாடி கையில் வச்சுக்கணும். இந்த ஃபோட்டோ நம்ம எடுக்கும்போது வியூ ஃபைண்டரில் யாரையுமே பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ நான் என்னோடய ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இதில் இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி திரும்பிட்டு எடுக்கணும். அது இல்லாமல் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது ஐ காட் யூ அப்படின்றத சொல்லணும். ஓகே, எடுக்கிறவங்க சொல்லணும். ஓகே, பிடிச்சிக்கலாம். ஓகே, ரெடி. திருடிய மாதிரி கட்டாரா, நல்லா புரியா. ஐ காட் யூ, ஐ காட் யூ. சவுண்டு கேட்குது, ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரில. யாரும் நடக்கிற மாதிரி கேட்குது. இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்கு. யாரும் நடந்துட்டு இருக்காங்களா? நிமிஷம், நான் மேலே ஏறி பார்க்குறேன். போ போ போ, எதுவுமே இல்லை. யார் இருக்காங்களா? நிறுத்தி தானே வச்சுருந்தேன், எப்படி சாஞ்சிருக்கேன்? இல்லை, தீன் தான் பண்ணான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க போகலாம் போகலாம் போகலாம். இப்படி வரக்கூடாது. வயசு ரிச்சுவலில் கண்டினியூ பண்ணுவோம். அலறாதீங்களா, சவுண்டு கேட்டுச்சுன்னா அமைதியாக இருந்தால் தான் கேட்கும். டோர் ஓப்பனாக இருக்கு. போயிட்டு வந்தோம்ல, என்ன யாரும் இங்கே இருந்தீங்களா? சவுண்டு சூப்பராக இங்கே கலக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரில, சூப்பராக கேட்டுட்ருக்கு. இப்போ யாரும் நல்லா நடந்து உள்ளே என்ட்ரியான சவுண்டே கேட்டுச்சு. ஆக்சுவலாக சரிடா, வரட்டும்டா. வந்தால் தான்டா நம்ம அதை ஃபோட்டோவும் எடுக்க முடியும். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட வரலாம்ல, உங்கள் பின்னாடி நிற்கலாம்ல. கைஸ், இந்த ஃபோட்டோவில் எதனா கேப்சர் ஆச்சுன்னா நம்ம வந்து திருப்பி ஓஜா போர்டெலாம் வச்சு ட்ரை பண்ணி அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணாமல் அடுத்தடுத்து அவங்க யார் என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஐ காட் யூ, ஐ காட் யூ, ஐ காட் யூ. இதே மாதிரியே 3 ரவுண்டு வரணும். ஆக்சுவலாக இப்போ டக்கு டக்குன்னு நாங்கள் எடுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள வந்தவங்க கடையில் திருப்பி அனுப்ப போகிறோம். இந்த கேமை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். கைஸ், ஓகே ரெடி? கை கொடுங்க. தவறாக எதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையை விடாங்க, தயவுசெய்து பொறுமையாக இது பண்ணி. ஓகே, நம்ம யார் நடக்கிறாங்க? ஒரு நிமிஷம். யாரும் நடக்கிறாங்க? ஒரு நிமிஷம். சவுண்ட் ரொம்ப கிளியராக கேட்குது. யார் இருக்காங்களா? சரி ஓகே, இட் இஸ் டைம் டு கோ ஹோம். இட் இஸ் டைம் டு கோ ஹோம். இட் இஸ் டைம் டு கோ ஹோம். நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம்.
இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க போகிறதில்ல. அதனால இந்த இடத்த விட்டு நீங்கள் இப்போவே கிளம்பணும். சும்மா ரப்பக்குட்டி, ஒரு நிமிஷம் இரு, அமைதியாக இருக்கு, கத்தாதீங்க ப்ளீஸ். சவுண்டு கேட்டுட்டே இருக்குடா. எனக்கு உடம்புல பயங்கரமாக வலிக்குது வேற. இது நம்ம அனுப்பிடுவோம். கையை பிடிங்க. இந்த வீட்டை விட்டு நீங்கள் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இட் இஸ் டைம் டு கோ ஹோம். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் இங்கேருந்து கிளம்பியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இட்ஸ் டைம் டு கோ ஹோம். ஓகே. அந்த படத்தை பாருடா, ஆடுறா திடீர்னு ஆடுறா. அந்த இடம் மட்டும் எந்திரிச்சு வரா. காற்று காரணம் செய்யணும். இல்லைடா காற்று அடிச்சு. சரி பொறுமையாக இருக்கு. கைஸ் இப்போ வந்து இந்த மிரர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஆகாயத்தை பார்த்து இப்படி வச்சுருந்தோம். இப்போ இந்த மிரரை வந்து கீழ் நோக்கி திருப்பி வைக்கணும். அடுத்து என்ன செய்யணும்னா இந்த ரோப்பை வந்து கட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் இங்கேருந்து போகலாம். ப்ளீஸ் நான் கத்தாதீங்க. இதை போய் வெளியே சென்ட் ஸ்மெல்லு ஓட்கால வந்து சென்ட் ஸ்மெல் அடிக்கும். இது வந்து சுத்தமான இடத்துல அழுக்கான இடத்துல போய் இந்த தண்ணியை இது என்னன்னா சரக்கை வந்து ஊற்றணும். ஓட்கா ஆல்கஹால் ட்ரைனேஜ் பக்கத்துலேயே ஊற்றிடுறான். இதுதான் அழுக்கான இடம். இதோ அந்த மாதிரி இடத்துல கூட ஊற்றி. ஏய் வாடா, தெரியுதா? ஊற்றுவா. போ ஒன்றும் இல்லை, அவள் தான் முடிஞ்சு. அனுப்பிட்டேன் வீட்டை. தயவு சீரியஸாக ஒரு மாதிரி என்ன இது தானே அந்த மாதிரி இருந்துச்சு. கோயில் பக்கத்து வீட்டிலலாம் அடி வாங்கி கொடுத்துருவாங்க போல. இங்கே தான் இது பண்ண முடியாது. பக்கத்து வீட்டில் என்ன காய்ச்சி அனுப்பாங்க, எதுவும் அடிச்சு எனக்கு சண்டை நினைக்க மாட்டாங்க. இல்லை சீசர் வந்து குழச்சி காப்பாற்றி விடுவோம் பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். அவன் கண்டுக்கவே மாட்டான். இவனை கோஸ்ட் ஸ்டாண்டு கூப்பிட்டு போவான், பேய் கூட போயிட்டு விளையாடிட்டு இருப்பான், கத்த தான் மாட்டான். அதனால தான் அவனை கூப்பிட்டு போகிறது. இப்போ வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 hour கிட்டக்க நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். ஒரு மாதிரி பேனிக்கான விஷயம் நடந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் இந்த லேப்டாப்பில் காப்பி பண்ணியிருக்கேன். நாங்களுமே இப்போ தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு எதனா இதில் தெரியுதான்னு பாருங்கள். அப்படி எதாவது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்ரூவ்டி ஃபோட்டோ ஏதாவது உங்களுக்கு தெரியுதா நண்பர்களே? எதுவும் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு மண்டை மாதிரி தானே தெரியுது. இந்த மாதிரிலாம் யோசிச்சா நிறைய யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கணும். நான் ஏதாவது உருவம் பச்சையாக மட்டும் தான் இருக்கும். பச்சையாக மீன்ஸ் கிளியராக தெரியல. இந்த ரூம்ல என்ன இங்கே எதுவும் இருக்கா? ரைட் அடி எதுவும் இல்லையா? இருக்கா? இருக்க முடியாது. சரி வேறு ஃபோட்டோ எங்கே போட்டோ பாடுறா திருப்பி இல்லைல்ல வேற ஏதாவது எங்களுக்கு வேற 3 டைம் எடுத்தோம்னா வரும். இதுலேருந்து இருக்கா? ஏன் திருட மாதிரி பார்க்குறது? நான் டிஸ்பிளே பார்த்துடக்கூடாதுன்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தா பின்னாடி ஏதோ வெள்ளை கலரில் தெரியுது. தெரியுது அவங்களுக்கும் இன்னொரு கை பிளாக் கலர் ஷேடோ வர மாதிரி ஒயிட் கலரில் தெரியுது. இதே வந்து ஒயிட்டில் பாடுறா டபுளாக இருக்க மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கீழே இந்த ரூமில் இருக்கிறது ஏதோ பொருள் எல்லாத்தையும் பின்னாடி ஷேடோ தெரியுதுடா. அவங்களோட ஷேடோ ஏற்கனவே வேர்த்து விழுந்து பதிலாக பக்கு நாடி ஒண்ணு உனக்கு இப்போ உள்ளவா யாரு என் தம்பி அனுப்பிட்டுமா? இந்த ஃப்ரண்ட்ல எங்களுக்கு இந்த கேமரா லைட்டும் அடிக்கிறதுனால ஒழுங்கா தெரியல. மேபி உங்களுக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுங்க.
ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லாதது எதனா மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் எதனா டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உண்மையிலேயே நான் பண்ண 3am சேலஞ்சில் இது கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ஆக்டிவிட்டி அதிகமாக நடந்த ஒரு ரிச்சுவல்னு கூட சொல்லலாம். எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வீடியோ முடிகிற வரைக்கும். இப்போ காலையில் கிட்டத்தட்ட 5:30 ஆகிடுச்சாடா. அப்படியே இழுத்து இடையில நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டு ரெஸ்ட் எடுத்து அந்த வீடியோ எடுத்தோம். ஏன்னா வெயில் காலம் ரொம்ப வெக்கையாக இருக்குது. ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா எல்லாம் ஆள் நடந்து வராங்கன்னு சொன்னப்போ உள்ள நடந்து ரேண்டமாக எல்லாருமே பேனிக் ஆனது வந்து இந்த உள்ள வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டுச்சு. அங்கிட்டு இங்கிட்டு கேட்குறத விட இங்கே என்ட்ரன்ஸில் உள்ளே வர மாதிரி நடந்து வர ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சம் மைல்டாக. ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வரக்காமல் சொல்லுங்கள். இது மாதிரி அதிகமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 3am சேலஞ்செலாம் பார்த்துட்டு வீட்டிலலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. எல்லாருமே எங்களை மாதிரி இதாக இருக்க மாட்டீங்க. எங்களுக்கு வேலையே இதுதான். அதனால் நாங்கள் ஜாலியாக இதை பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நாங்கள் இதை பற்றி மறந்துடுவோம். சில பேர் அஃபெக்ட் ஆவீங்க. அதனால் இதை வீட்டில் விளையாட்டு கூட ட்ரை பண்ண வேண்டாம். சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இதில் 500K அடிச்சு அப்புறம் உண்மையிலே நடிக்கிறோம். மெயின் சேனலில் வீடியோ வரல நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் கொஞ்சம் சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. நான் இன்ஸ்டாவில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். May 1 மெயின் சேனலில் வீடியோஸ் வரும். சைனிங் ஆஃப். பாய்.